ஹாய் நமஸ்தே, நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு இந்த கோகுலா ஸ்வினி சீரீஸ்ல நம்ம பால்கோவா தேங்குடல் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து உப்பு சீடை பண்ண போறோம். உப்பு சீடை அப்படின்னா நிறைய பேருக்கு பயம், வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுவும் வெடிக்காம ரொம்ப சிம்பிளா ஈஸியா கரெக்டா டிப்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வெடிக்கவே வெடிக்காது, சூப்பரா வரும். ரொம்ப ஈஸியாவும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் சுட சுட உங்களுக்கு குயிக்கா வந்து ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சீடை முறுமுறுப்பா வந்திருக்கான்னு சொல்லிட்டு எங்க பாட்டி எப்படி செக் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சீடையை எடுத்துப்பாங்க. எப்படி இதுல வச்சுக்கிட்டு ஒரு கையால, உள்ளங்கையால இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. பண்ணா அது நொறுங்கிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல முறுமுறுன்னு இருக்குன்னு அர்த்தம். நான் நைவேத்தியம் பண்ணதுனால சாப்பிட்டு பார்க்க முடியாது, அதனால அவங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா உப்பு சீடை பண்றது ரொம்ப ஈஸி. உப்பு சீடை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி மாவை வறுத்துக்கணும். நான் வந்து ஒரு பேன்ல 2 கப்பு அரிசி மாவை எடுத்துட்டு இருக்கேன். அரிசி மாவு அப்படிங்கிறது நம்ம பச்சரிசி, மாவு பச்சரிசி அப்படின்னு கடையில கிடைக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் ஃபுல்லா வடிய விட்டு மில்லில் கொடுத்து நீங்க ஈர அரிசி அப்படின்னு சொன்னாலும் அரைச்சி கொடுப்பாங்க. இல்லைன்னா மிக்சிலையும் நம்ம அரைச்சி சலிச்சுக்கலாம். அதே மாதிரி மாவு தான் இது. அந்த மாவை நம்ம உப்பு செடிக்கு வறுத்துக்கணும். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். கோலம் போடுறதுக்கு வரணும். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். மாவு வறுக்க வறுக்க அப்படியே கொஞ்சம் லைட் ஆயிட்டே வரும். அப்படியே வெயிட் குறைஞ்ச மாதிரி ரொம்ப லேஸ் ஆயிடும். ஈஸியா வறுக்கிறதுக்கு வர மாதிரி இருக்கும். ஏன்னா அதுல இருக்கிற ஈரம் குறைஞ்சிருது, அதனால அந்த மாதிரி வரும். பச்சரிசி மாவு வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துட்டு இருக்கோமோ அதுக்கு தகுந்த டைம் எடுத்துக்கும். மாவு ரெடி ஆயாச்சு. இப்ப அந்த கோலம் போடுற பதம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வறுத்த அரிசி மாவை கையில எடுத்துக்கிட்டு நம்ம எப்படியும் கோலம் போடுற மாதிரி இப்படி கோடி இழுத்தீங்கன்னா அழகா நம்ம கோலம் எப்படி போடுவோம், கோல மாவுல போடுவோமோ அதே மாதிரி போடுறதுக்கு வரும். அதுதான் பதம். இந்த அளவுக்கு கரெக்டா வறுத்துக்கணும். பாருங்க எவ்வளவு அழகா கோடு போட வருது. இதுதான் கரெக்டான பதம். வறுத்த மாவு கொஞ்சம் சூடு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களை ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கலாம். இன்கேஸ் நீங்க வறுத்ததுக்கு அப்புறம் அதுல குட்டி குட்டி கட்டியா சின்ன சின்ன கட்டிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க திரும்ப மாவை சலிச்சுக்கணும். எனக்கு வந்து நல்லா ஃபைனா இருக்கு, அதனால நான் திரும்ப சலிக்க போறது இல்லை. அப்படிதான் இருந்ததுன்னா கண்டிப்பா சலிச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு, அதாவது உளுந்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ண மாவு 2 டேபிள் ஸ்பூன் இந்த அரிசி மாவோட ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீட்டா சுத்தமா இருக்கா, கல் இல்லாம இருக்கா செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் அதுவும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலயும் வந்து சின்ன அந்த ஓடு கீடு இல்லாம பார்த்துக்கணும். வெண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய்னால நல்லா நமக்கு மொறு மொறுன்னு இருக்கும் சீடை. பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதாவது சின்ன வேர்க்கடலை சைஸ் நான் தண்ணியில ஊறப்பட்டு வச்சிருந்தேன். அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பவுடரா இருந்தா கூட கொஞ்சம் தண்ணியில போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு ஊத்துனீங்கன்னா அதுல கூட சின்ன சின்னது ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் நமக்கு சீடையில வராம இருக்கும், வெடிக்காமையும் இருக்கும். உப்பு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ட்ரையா ஃபர்ஸ்ட் பிசைஞ்சுக்கணும். நம்ம போட்ட வெண்ணெய் எல்லாமே மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா அப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த வெண்ணெய் கட்டி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து ஈவனா வந்து நமக்கு பட்டர் ஸ்ப்ரெட் ஆயிடும் மாவுல. பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சுக்கணும். அதிகமா ஒரே டைம் ஊத்திடக்கூடாது. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு சீடை உருட்டா வராது. கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ கரெக்டா வந்துடும். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாம அதுக்குன்னு ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம மாதிரி கரெக்டா பாருங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். லேசா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிங்கன்னா நமக்கு அளவு கரெக்டா வந்துடும். பாருங்க கரெக்டா பிசைஞ்சாச்சு. மாவு ஒட்டாம இருக்கு, கையிலையும் ஒட்டலை, பாத்திரத்துலையும் ஒட்டலை. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்க நான் மாவு பக்கத்துல காமிக்கிறேன் எந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும்னு. இந்த அளவு சாஃப்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பிள்ளையார் பிடிச்சி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சிருவோம். பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீளமா உருட்டிக்கோங்க. மிச்ச மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விரல்களால லேசா கிள்ளி கிள்ளி அப்படியே உருட்டி உருட்டி ஒரு பிளேட்ல போடுங்க. துணியில வேண்டாம், நீங்க பிளேட்ல போடுங்க. ஒரே சைஸா உருட்டி போடுங்க. அதே நேரம் ரொம்ப நல்லா ரவுண்டா அப்படி வரணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸா தான் இருக்கும், அப்படின்னா தான் வெடிக்காம இருக்கும். ரொம்ப டைட்டா அப்படியே ரவுண்டா உருட்டிங்கன்னா தான் வெடிக்கும். ஏன்னா அதுக்கு காத்து போறதுக்கு இடம் இல்லை, அதனால படக்குன்னு வெடிச்சிரும். அப்படி இல்லாம இந்த பாருங்க லேசா கிள்ளி கிள்ளி இப்படி விரலால இப்படி உருட்டி உருட்டி போட்டுருங்க. இது ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். இந்த மாதிரி நேரா லேசா வந்து
இப்படி நீளமா உருட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இப்படி கிள்ளி எடுத்து உருட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். ஒரு பிளேட் வச்சுட்டீங்கன்னா கடகடன்னு உருட்டி போட்டுற வேண்டியதுதான். உருட்டி போட்டுட்டு உடனே நம்ம பொரிக்க கூடாது. இது 2, 3 தட்டு, அதாவது ஒரு ஈடுக்கு இத்தனை போட முடியும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க உருட்டி வச்சதை முதல்ல எண்ணெயில போடணும். கொஞ்ச நேரம் அப்படி காத்தாட இருக்கணும். ஏன் துணியில போட வேண்டாம்னு சொன்னா, அது துணி என்ன பண்ணும்னா இதுல இருக்கிற ஈரத்தை பாதி சைடு உறிஞ்சிரும், மேல வந்து ட்ரை ஆயிடும். பிளேட்லனா அந்த ஈரம் அப்படியே இருக்கும், லேசா மேல மட்டும் காயும். நம்ம 2 பிளேட்டுக்கும் அந்த கொஞ்சோண்டு மட்டும் எனக்கு வந்திருக்கு. நம்ம மாவுல பிடிச்சு வச்ச பிள்ளையார கேஸ் ஸ்டவ் பக்கத்திலேயே வச்சிடலாம். எண்ணெய் சூடாயாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் உருட்டி வச்சோம் இல்லையா, அந்த பிளேட்ல இருக்கிற சீடையை அப்படியே மொத்தமா எண்ணெயில போட்டுடணும். ஒரு பிளேட்ல இருக்கிறது அப்படியே மொத்தமா போட்டுடணும். ஏன்னா நீங்க ஒன்னொன்னா போட்டீங்கன்னா தான் வெடிக்கும். இப்படி மொத்தமா போட்டுட்டு லேசா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மத்த முறுக்கு அதெல்லாம் நம்ம உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு போட்ட உடனே ஒரே ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஏன்னா இது மொத்தமா அப்படியே போடுறோமா, ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே குவியெல்லாம் விழுந்துரும். நம்ம லேசா இது பண்ணி விட்டோம்னா தனித்தனியா இருக்கும், நல்லா பொரிஞ்சிரும். வெடிக்கவே வெடிக்காது, தைரியமா நீங்க போடுங்க. போட்டதும் நல்லா அப்படின்னு உரைச்சி வரும். நடுவுல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுக்கணும், இல்லைன்னா மேல சீக்கிரம் ப்ரௌன் ஆயிடும், உள்ள ஃபுல்லா வேகாம இருந்துரும். நல்ல நடுவில் அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. இது வந்து ஃப்ரை ஆக ஆக அதோட வெயிட் குறைஞ்சிட்டே வரும். நம்ம கரண்டியால் அப்படி எடுத்தோம்னா ரொம்ப அப்படி லேசா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நிறம் வரணும். கரெக்டா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த கலர்ல இருக்கும் போதே நம்ம எடுத்துட்டோம்னா இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஷேடு ஜாஸ்தியாகும். ரொம்ப நம்ம டார்க்கா நல்லா ப்ரௌனா எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப்படியே கருத்து போயிடும், டேஸ்ட்டும் மாறி போயிடும். இது கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயை நல்லா அப்படி வடிய விட்டுட்டு ஒரு பிளேட்ல போட்டுருங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம டப்பால ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது 1 மாசம் வரைக்கும் கெடாம நல்லா இருக்கும். பர்ஃபெக்டான கலர்ல நல்ல மொறுமொறுன்னு உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் பண்ணி முடிச்சிடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா சூட ஆற விட்டுட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல மூடி வச்சோம்னா சூப்பரா நல்லா மொறுமொறு நல்ல டேஸ்டான உப்பு சீடை ரெடி. ஈஸியா இருந்ததா? நம்பிக்கை வந்துருச்சா? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க, தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியா பர்ஃபெக்டா பண்ணிட முடியும். எப்படி வந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி மீட் பண்ணி நம்ம பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.